வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தை கிருத்திகை ரொம்ப வந்து ஸ்பெஷலான நாள் முருகருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து 6 நாள் விரதம் இருக்கிறவங்க இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் இன்றைக்கி காலையிலேருந்து காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு லன்ச் எல்லாமே பேக் பண்ணி பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது. அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும். முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கிருத்திகைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து தை கிருத்திகை இல்லையா, சரி அது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் வேகமாக பார்த்துட்டு இருந்தேன். காலையிலே வந்து சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீடை வந்து கொஞ்சம் பெருக்கெல்லாம் விட்டுட்டு ஸோ கொஞ்சம் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலில் போயிட்டு அங்கே போனால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே உட்காந்து முருகரை வந்து சஷ்டி படிச்சுட்டு இருந்தேன். சஷ்டி அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ சஷ்டி படிச்சுட்டே வந்து முருகரை வந்து அபிஷேகம் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. அதாவது இப்படி வந்து நம்ம முருகருக்காக வந்து உருகி நிறைய பக்தர்கள் வந்து இப்போ வந்து முருகன் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மாறிக்கிட்டு வராங்க. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன, இவங்கெல்லாம் யார்? இப்போ முருகருக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போகிறோம். பழனிக்கு பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கு அவ்வளோ பேர் வந்து பாத யாத்திரை வந்து போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ முருக பக்தர்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க காவடி எடுத்துகிட்டு. பாத யாத்திரை போகிறது, பாலாபிஷேகம் முருகருக்கு வந்து எடுக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா அழகு குத்திப்பாங்க. அது மாதிரி உடம்பெல்லாம் வந்து வேல் வந்து குத்திப்பாங்க. அந்த வேலை வந்து ஃபுல்லாக குத்திட்டு அதை ஃபுல்லாக தேர் மாதிரி இருக்கும், அதை கூட அந்த ஃபுல்லாக குத்திட்டு அப்படி போவாங்க. சில பேர் வந்து பறக்கும் காவடி கூட வந்து அவங்க வந்து முதுகில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தொங்கிட்டு கூட போவாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து முருகர் வந்து ஒரு முருக பக்தர், ஒரு தீவிரமான முருக பக்தர் இருக்கார். அதாவது அவர்கிட்ட கனவுல வந்து கனவுல கிடையாது, அவரோட தியானம், அவர் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கப்போ முருகர் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் நான் வந்து நம்மளோட மற்ற முருக பக்தர்கள் எல்லாத்துக்கும் தெரியட்டும், எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியட்டும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது அவரோட தியானத்தில் முருகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி காவடி எடுக்கிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்க, பாத யாத்திரையாக போகிறவங்க, மாலை போடுறவங்க, அழகு குத்துறவங்க, இந்த மாதிரி முருகருக்காக எதையும் செய்யக்கூடியவங்க வந்து நிறையா பேர் முருக பக்தர்களை பார்ப்போம். அவங்க வந்து முருகர் மேலே பைத்தியமாகவே இருப்பாங்க. அவ்வளோ முருக பக்தர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து முருகர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து குன்றத்தூர் கோவிலுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாத யாத்திரை போகலாம் அப்படின்னு சொல்லி தைப்பூசத்துக்கு நடந்து போகலாம். அதாவது தைப்பூசத்துக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்கும். முருகன் கோவில் இப்போ சாதாரண செவ்வாய்க்கிழமை போனால் கூட பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இப்போ தைப்பூசத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ குன்றத்தூர்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். சரி எப்படி போகிறது, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கப்போ எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம வந்து குன்றத்தூருக்கு பாத யாத்திரை போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் கூட ஃபஸ்ட்டு கேட்குறப்போ சிரிச்சுட்டு இருந்தோம். என்னடா அப்படி என்ன மேம் இப்படி கேட்குறீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து யோசித்து பார்க்குறப்போ சரி போகலாமே, இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து தெரிய வந்தது. இந்த மாதிரி முருகருக்காக வந்து எதையும் செய்யக்கூடிய பக்தர்கள், அதாவது மாலை அணிந்து பாத யாத்திரையாக போனி அழகு குத்தி அவங்களோட வழிகளை கூட பொருட்படுத்தாமல் முருகருக்காக ஏதோ செய்கிற பக்தர்கள் அனைவரும் வந்து முருகர் தெரியும். முருகர் யார், அவர் ஒரு சேனாதிபதி, தேவேந்திரனோட சேனாதிபதி தான் முருகர். ஸோ அவரோட படை வீரர்கள் தான் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி முருகரே சொல்லியிருக்காரு. அவங்களோட தியானத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த முருக பக்தரோட தியானத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி அழகு குத்திக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகரோட படை வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இவ்வளோ வந்து இந்த விஷயம் கேட்குறப்போ ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுதுன்னு பார்த்திங்களா. இது எல்லாமே முருக பக்தர்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து முருகர் கொடுத்துருக்காரு.
அப்படிங்கிறத நம்ம எல்லாமே இந்த தை கிருத்திகை அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப வந்து விசேஷம். ஸோ இது எல்லா முருக பக்தர்களுக்கும் சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து இன்றைக்கி நான் வேறு கண்டென்ட் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து தான் எனக்கு வந்தது. ஸோ இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே நான் போட்டுட்டேன். முருகர் தானே நம்ம எல்லாமே சொல்கிறாரு, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நமக்குள்ளே உள்ளே இருந்து பேசுகிறார். நமக்குள்ளே இருக்கிற முருகர் வந்து பேசுகிற விஷயங்கள் தான் நம்ம வெளியில் பேசிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த தோணுன விஷயந்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் திருச்செந்தூரில் ஒரு விஷயம் நடக்கும். அதாவது முருகர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் இருக்கு இல்லையா, கடல் கரையில் வந்து படுத்திருக்க இந்த படை வீரர்கள்லாம் போர் செஞ்சுட்டு படுத்திருப்பாங்களாம். அப்போ சூரபத்மனை அழிக்கிற இப்போ போர் நடந்துகிட்டு இருந்துச்சியா, போர் நடந்துகிட்டு இருந்த அந்த சமயம் வந்து நைட்டு வந்து படுத்திருப்பாங்களாம். அப்போ முருகர் வந்து என்ன பண்ணுவாராம், அவங்களோட பாதத்தெல்லாம் வந்து தடவி கொடுப்பாராம். பாதம், அவங்களோட கை, அந்த காயப்பட்ட இடம், அது எல்லாமே அவர் வந்து தடவி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து வேண்டுகிற வரம் வந்து அவர் வந்து கொடுப்பாராம். என்ன வேண்டுனாலும் அவங்கள என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் வந்து கொடுத்துருக்காரு அந்த திருச்செந்தூர் அந்த போர் நடந்த சமயத்தில். அது மாதிரி இப்போ இருக்கிற எல்லா முருக பக்தரும் நம்ம வந்து முருகரை நினச்சி மனசார ஏதோ அவருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுதான் அந்த பாடலில் கூட அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அந்த பாடலில் கூட வரும். கொட்டி கொடுப்பவன் கோயிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம், முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளும். இந்த பாடல் வரிகளில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அவர் கோவிலுக்கு நம்மளை கூப்பிட்றாரு அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு லைனுமே வரும், கள்ளம் கபடம் இல்லாதோர் தன்னிடம் காவலில் நின்றிடுப்பான், அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். இது வந்து பழனி மலை முருகருக்கு அவர் வந்து பாதயாத்திரையாக வர்ற பக்தர்களெல்லாம் நினச்சி அவர் வந்து பார்த்து அவர் சந்தோஷப்பட்டுருப்பார். அப்படி தான் எங்களுக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வந்து எங்களுக்கு வந்தது. உடனே சரி ஓகே நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், பாதயாத்திரை தான் போகிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க வேண்டியது அப்படிங்கிறத முருகர் பார்த்துப்பார். அதுதான் இன்றைக்கி போயிட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்தோன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வர்றதா முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் தான் எங்களை வந்து வழி நடத்தி அங்கே போய் கோவிலில் போய் சேர்க்க வேண்டியது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி முருகர்கிட்டையே ஒரு ஆர்டர் மாதிரி போட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், தைப்பூசம் அப்படிங்கிறது தவத்துக்குரிய நாள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது அன்னைக்கு வந்து தியானம் பண்ணணும், தியானம் பண்ணோன்னா நம்மளுக்கு அதிகமான தியான சக்தி கிடைக்கும், ஞானம் வந்து கிடைக்கும், முருகரோட அருள் வந்து பரிபூரணமாக நம்ம எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து அன்னைக்கு கண்டிப்பாக வந்து தியானம் செய்யுங்க. எல்லாருமே கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போகிறதோட தியானமும் நம்ம செய்கிறது ரொம்ப வந்து நல்லது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவாங்க. அன்றைக்கி பௌர்ணமி, அந்த நாட்களில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணாலும் கடவுள் வந்து நேரடியாக நம்ம கூட கனெக்ட் ஆவார், நம்மளுக்கான சக்திகள் வந்து கிடைக்கும், நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். அனைத்து முனிவர்களும் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த நாட்களில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து இந்த நாளோட சிறப்பை வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வள்ளல் பெருமானும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் அவர் வந்து ஜோதியாக இருக்கார். எவ்வளவோ நாட்கள் இருக்கிறப்போ இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில் தான் அவர் வந்து ஜோதியாக மாறியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி சொல்கிறப்போ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான நாள், எவ்வளோ ஒரு எனர்ஜியான நாள் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்துக்கணும். முருகப்பெருமானோட அருளை பெறணும்னா அன்னைக்கு எல்லாரும் முருகரை நினைத்து தியானம் பண்ணுங்கள். எல்லா பக்தர்கிட்டையும் முருகர் வந்து பேசுவார். எல்லோரும் இந்த 6 நாள் விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கீங்க. இந்த கிருத்திகையிலேருந்து தைப்பூசம் வரைக்கும் முருக நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. நம்ம ஒரு மந்திரத்தை நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க
அவங்களோட நேரடியாக வந்து கனெக்ட் பண்ணுவோம். அவங்க நம்ம கூட பேசுவாங்க, முருகன் நம்ம கூட பேசுவார். அதை நம்ம கேட்குறதுக்கு நம்மளோட ஞான சக்தியை வளர்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு தான் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சாலே நம்ம வந்து எல்லாமே நம்மளை வந்து செதுக்கி கொண்டு போயிடுவாங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக, நம்மளுக்கு ஒரு தெளிவான முடிவு இருக்கும். நம்மளாக இப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம திங்க் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு, இந்த முருகரை வழிபட்ட பிறகு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இப்படி இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கே நினச்சி பார்த்தா ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்குது. என்னோடய லைஃப் ஸ்டைல் அப்படி டோட்டலாக வேறு. முருகரை வழிபடுறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் ஸ்டைல் வேறு. இந்த கிருத்திகை நாளன்னைக்கு தான் அது கூட எனக்கு நடந்தது. காலம் வலிவிடம் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம். அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும், காவிரி போல் வளர்வோம். அவன் கால்களிலே விழ இந்த கால்கள் நடக்கட்டும், காவேரி போல் வளர்வோம். காவேரி போல் வளர்வோம். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.